ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர் சுப்ரியா யூடியூபுகளாய் இணைந்து கொள்கிறேன். யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேக தேவ ஜனங்கள் அநேகருடைய வாழ்க்கையிலே இழப்புகளை சந்தித்து, இழப்புகள் நிமித்தம் வேதனையை சந்தித்து வேதனைக்குள்ளாய் கடந்து போகிற அநேகர் உண்டு. இன்றைக்கு அநேகர் தங்கள் ஸ்தானங்களை இழந்தவர்கள், தங்கள் அதிகாரங்களை இழந்தவர்கள், அல்லது போனால் தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்தவர்கள், இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்களுக்குள்ளே கடந்து போகிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதிசீக்கிரமான ஒரு மாற்றத்தை கொடுத்து நீங்கள் இழந்து போன ஸ்தானத்தை உங்களை திரும்ப தந்து உங்களை தலைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சில நேரங்களில் நீங்கள் செய்கிற பணி தொழிலாக இருக்கலாம், எழுது போனால் நீங்கள் ஊழிய பாதைகளாக இருக்கலாம், நீங்கள் அதிகாரம் உடையவர்கள் அதிகாரத்தை தள்ளப்பவர்களாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருந்து இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட பல சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போய் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இன்று வேதனையோடு போராட்டத்தோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம், மீண்டும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்தி அவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிற போது, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற போது, இந்த வார்த்தை உங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை அறிக்கை செய்கிற போதுதான் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். எனவே இந்த வேளையிலே நாங்கள் வாசிக்க போகிறோம் ஆதியாகம புத்தகம் 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்தபடி வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், இழப்புகள், சகோதரர்கள் துன்பங்கள், துயரங்கள், சிறையிருப்புகள், அவமானங்கள், இத்தனைகள் மத்தியிலும் அவன் இழந்து போனதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நீ இழந்து போனதா இருக்கலாம், எழுது போனால் இழந்து போன காரியங்களா இருக்கலாம், இழந்து போன அதிகாரங்களா இருக்கலாம், நீ திரும்ப அதை அந்த இடத்தில் உன்னை உயர்த்தி திரும்ப அதை தேவன் கொடுக்க வல்லவுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நீங்க எதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்க எதை இழந்து வேதனோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள், எந்த இடத்துல நீங்க தலைகுனிந்து அவமானப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த இடங்களில் மீண்டும் கர்த்தர் உங்களை நிறுத்தி, இன்றைக்கு உறவுகளால் தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம், இன்றைக்கு நண்பர்களால் தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம், இன்றைக்கு சமுதாயத்தால் தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம், ஒருவேளை நீங்க சபையால் தள்ளப்பட்டவளாய் இருக்கலாம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. தேவ வார்த்தை உங்களை நோக்கித்தான் வருகிறது. அதனால் நான் சொல்லுகிறார், உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன் தலைகளை உயர்த்துவேன். எங்கெல்லாம் நீங்கள் தலை குனிந்து போனீர்களோ, எங்கெல்லாம் அவமானப்பட்டு போனீர்களோ, எங்கெல்லாம் அற்பமாய் எண்ணப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் நீங்கள் வேறு உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, அதே இடத்திலே, அதே சூழ்நிலைகளில், அதே ஜனத்தார் மத்தியிலே, அதே இனத்தார் மத்தியிலே, அதே உறவுகள் மத்தியிலே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் தலைகள் உயர்த்தப்பட போகிறது. ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் கிருபையினாலும் மேன்மையினாலும் தேவ அந்தஸ்தால் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாதவர்களை இல்லாதது போல பார்க்கிறவர்கள், இன்றைக்கு உங்கள்கிட்ட ஒன்றுமில்லாமல் பார்க்கிறவர்கள், இன்றைக்கு உங்களை ஏழையாய் பார்க்கிறவர்கள், இன்றைக்கு உங்களை கடனாளியாய் பார்க்கிறவர்கள், இன்றைக்கு உங்களை வேண்டாதவளை பார்க்கிற அதே ஜனத்தார் இனத்தார் மத்தியிலே உங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை நீங்கள் எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டவர்களா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் செய்த வேலைகளிலே ஒருவேளை உங்களை தள்ளி வைத்திருக்கலாம், ஊழியங்களிலே உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், ஒருவேளை குடும்பங்களை உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். கர்த்தர் மீண்டும் உங்கள் தலைகளை உயர்த்த போகிறார். எந்த ஸ்தானத்தில், எந்த இடத்தில் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி கர்த்தர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறேன் காண்பித்துக் கொண்டிருக்கிற அதிசீக்கிரமான கிரியைகளை காணப்போகிறீர்கள். அதான் யோசேப்பு 3 நாட்கள் ஒரு மாற்றம் பெறும் என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல், அதான் சொல்லுகிறார், மீண்டும் அவர் சொல்லுகிறார், நிலையிலே உன் நிலையிலே நிறுத்துவார் என்றார். மீண்டும் அதே ஸ்தானத்திலே, அதே அதிகாரத்திலே, அதே விதமான பதவியிலே, அதே விதமான ஆசீர்வாதத்திலே, அதே விதமான உயர்விலே, நிறைவிலே கர்த்தர் கனப்படுத்தி உங்களை உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த சத்தத்தை எந்த தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், எந்த இடங்களிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒருவேளை நீங்கள் நண்பர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாய், சகோதரர்களால் ஒதுக்கப்பட்டவர்களாய், சகோதரத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாய், அல்லது சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாய், சபையால் ஒதுக்கப்பட்டவராய், அல்லது ஊழியத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் மீண்டும் உங்களை தலைகள் உயர்த்தி மீண்டும் அந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்த போகிறார். நீங்கள் எதையெல்லாம் இழந்து போனீர்களோ, எதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோ அந்த இடத்தில் கர்த்தர் உயர்த்த வல்லவர் என்பதை காண்பித்துக் கொடுக்க போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் என்னுடைய ஆண்டவர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். எனவே தலைகள் உயர்த்தப்பட போகிறது. எந்த இடத்தில் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் கம்பீரமாக எழுந்து கர்த்தரனை நடத்தினார், கர்த்தரனை உயர்த்தினார், கர்த்தரனை ஆசீர்வதித்தார், கர்த்தரனை மேன்மைப்படுத்தினார், மார்பு தட்டி சொல்லத்தக்கதாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். இந்த வார்த்தை உங்களை நோக்கித்தான் வருகிறது. நீங்கள் ஒதுக்கப்பட்ட தலை குனிந்து போன இடங்களிலே கர்த்தர் தலை உயர்த்துவார். மனுஷ வார்த்தைகளை
வார்த்தைகளை கேட்டோ, மனுஷ செய்கைகளை கேட்டோ, மனுஷனுடைய கிரிகளை கேட்டு துவண்டு போகாதீங்க. உங்களை என்னை அழைத்தவர், என்னை உங்களை தெரிந்து கொண்டவர், என்னை உங்களை வேறு விரித்தவர் ஜீவனுள்ள கர்த்தர். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். எனவே உங்கள் தலைகள் உயர்த்தப்பட போகிறது. உங்களுடைய எல்லா அதிகாரங்கள் உயர்த்தப்பட போகிறது. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உயர்த்தப்பட போகிறது. உங்களுடைய நன்மைகள் உயர்த்தப்பட போகிறது. நீங்கள் ஊழியத்தில் உயர்வடைய போகிறீர்கள். கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் மேன்மை கொடுப்பார். எனவே நீங்கள் எந்த இடத்திலே தலை குனிந்தீர்களோ இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தலைகளை உயர்த்தி அந்த ஸ்தானத்தில் திரும்ப கொண்டு நிறுத்த போகிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க. ஒதுக்கப்பட்ட இடங்களிலே, தள்ளப்பட்ட இடங்களிலே, இன்னைக்கு அற்பமாய் பார்க்கப்பட்ட இடங்களில், அதே இடத்திலே, அதே ஸ்தானத்தில் கர்த்தர் என்னை உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பாருங்க. இன்னைக்கு இழப்புகள் நிமித்தம், இன்னைக்கு ஒதுக்கப்பட்டது நிமித்தம், இன்னைக்கு அவமானப்பட்டது நிமித்தம், இன்னைக்கு தள்ளப்பட்டது நிமித்தம் தலை குனிந்து இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவர்கள் உங்களை தள்ளினது நல்லது. தேவன் உங்களை உயர்த்த போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ நிந்தைகள் எல்லாம் வந்தது, எத்தனையோ பழிச்சொற்கள் அவன் மேல் விழுந்தது. ஆனால் கர்த்தர் மீண்டும் அவனை கொண்டு வந்து அதே ஸ்தானத்தில் தலைகளை உயர்த்தி அதே ஸ்தானத்தில் உயர்த்தி நிறுத்தினார். அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். என்னோடு கூட சேர்ந்து தேவனை பாருங்க. அவரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் நான் கண்ட தெய்வங்கள் இயேசு கிறிஸ்துவை போல உன்னதமான, அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான, மேன்மை உள்ள, உண்மை உள்ள தெய்வம் யாரும் இல்லை. அவரை நம்பினவர்கள் மேன்மைப்படுவார்கள். என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தலைகள் உயர்த்தி மீண்டும் அந்த ஸ்தானத்தை நிலைநிறுத்த போறபடினால் மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்த இடங்களிலே கர்த்தாவே இழக்கப்பட்டார்களோ, எந்த இடங்களில் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ, எந்த இடங்களில் தள்ளி வைக்கப்பட்டார்களோ, உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சமுதாயமாக இருக்கலாம், சபையா இருக்கலாம், எழுது போன வேலை தலங்களாக இருக்கலாம், ஒதுக்கி வைத்து ஆண்டவரே பிள்ளைகளை வேதனைப்படுத்த இடங்களிலே தலைகளை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் உயர்த்தப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தலைகளை உயர்த்தி ஆண்டவர் கம்பீர சத்தத்தோடு என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதி உயர்த்தினான் சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்தி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, சந்தோஷமாயிருங்க. உங்கள் தலைகள் உயர்த்தப்பட போகுது. கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தில் உயர்த்த போகிறார். God bless. நம்புங்கள், பிழைப்பீர்கள்.